உண்மைக்குமே முடிக்கு வந்து முக்கிய பங்களிக்கிறதுல கருவேப்பிலை. நாங்கள் அங்கேயும் வீடியோ எடுக்கணும். அந்த நல்ல வடிவாக பிடிச்சிச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படித்தானா செக் பண்ணணும்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைக்கறி ரெடி ஆகிட்டுது பாருங்க. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கருவன கருவேப்பிலை. ஓகே, இன்றைய தினம் வந்து நான் என்னுடைய இரவு சமையலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி வந்து கேரளா கடலைக்கறி அதோடு சேர்ந்து நல்ல ஒரு கருவேப்பிலை சம்பல். ஏன்னு சொன்னால் வெங்காய ரொட்டி தான் இன்றைக்கி செய்யப்படும். அந்த வெங்காய பூ ரொட்டி. அப்போ அதுக்கு வந்து கருவேப்பிலையில் சம்பல் செய்யப்படும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருவேப்பிலையை வந்து எங்களோட சித்தி வீட்டேருந்து ஆஞ்சோன்னு வந்திருக்கேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்குதான் இந்த கருவேப்பிலை கூட என்னுடைய சமையல் தேவைக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழமையிலே நான் காலியாக்கிடுவேன். அப்போ அதனாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் பார்க்குதான் இந்த கருவேப்பிலையை அப்படியே ஒரு கட்டாக இதில் பிடுங்கி போட்டு அப்படியே வந்து அதை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னொரு ஷாப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு சொன்னேன். என்னுடைய நாளாந்த தேவைக்கு வந்து கறியாக வந்து கறிக்கு போட்டு சமைக்கிறது, சம்பலாக சமைக்கிறது, சமையலண்டு போயிட்டாலே கருவேப்பிலை இல்லாட்டா நான் சமைக்க மாட்டேன். அப்படி ஒரு ஆள். அதனால தான் உனக்கு இப்போ இன்னும் உனக்கு மாதிரி மேலே கரு முடி அப்புறம் வந்து அடர்த்தியாக இருக்குன்னு சொன்னால் உண்மைக்குமே அது என்னுடைய சீக்ரெட் வந்து இந்த கருவேப்பிலை தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அதனாடி வந்து உண்மைக்குமே முடிக்கு வந்து முக்கிய பங்களிக்கிறதுல கருவேப்பிலை ஒரு சிறந்த இலைன்னு சொல்லி நானே என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன். மக்களே இப்போ இந்த குட்டி டாசர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இலையும் வந்து வடிவாக உருவி போடப்போம். பார்த்தீங்களா, பட்டுண்டு எல்லாமே எல்லா இலையும் வந்து உருவி போட்டு இந்த டாசருக்கு இருக்கிறது வந்து இந்த பொலித்தீன் பைக்கை போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு என்னுடைய நாளான தேவைக்கு பயன்படுத்த போகிறேன். அதே நேரம் இந்த குட்டி டிஷ்ஷுக்கு இருக்கிறதானது இப்போ வந்து இந்த தினம் எங்கள் இரவு சாப்பாட்டு அதாவது சம்பலுக்கு பயன்படுத்த போகிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் இன்றைக்கி சூப்பரான ஒரு கருவேப்பிலை சம்பல் தயார் செய்ய போகிறேன். இப்போ வந்து இந்த பொலித்தீனுக்கு இந்த டாசரில் உள்ள கருவேப்பிலையே போடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலித்தீன் பையில் போட்டாச்சு. இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வந்து பொலித்தீன் பையில் இருக்கிறனாடி கருவேப்பிலை வந்து கூடுதலான நாளைக்கு இருக்கும். என்னுடைய சமையல் தேவைக்கு இவ்வளோ ஒரு கிழமைக்கு நான் பயன்படுத்துவேன். ரொட்டி மாவு பாருங்க, அதாவது வந்து வெங்காயப்பூவும் கேரட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணி நான் 3 மணிக்கே நல்ல பதமாக குழச்சி வச்சுருக்கிறேன். நல்ல வடிவாக குளிச்சிட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. சரியோ, நல்லா புளித்திட்டுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கறி கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து இது கேரளா ஸ்டைலில் வந்து கொண்டக்கடலை கறி பண்ண போகிறேன். அப்போ இங்கால வந்து கறிக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி, தக்காளி பழம். அதில் ஒரு வித்தியாசமாக இன்றைக்கி என்னென்னு சொன்னால் மாங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன சொன்னால் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குமென்றதுக்காக பழப்புளி விட போகிறதில்ல. இப்போ மாங்காயம் போட்டு அதுக்காமையே இன்றைக்கி வந்து இதை வதக்கி மிக்சியெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கொண்டக்கடலை கறி வந்து அதாவது இந்த ரொட்டிக்கு சைடிஷாக வைக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டிப்பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம வந்து இங்கால இன்னொரு சைடிஷாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை சம்பல் செய்ய போகிறேன். ஆகவே வந்து கருவேப்பிலை சம்பலுக்கும் கருவேப்பிலை, கல்லுப்பு, உள்ளி, வெங்காயம் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சீரகம், ஓகே, மற்றது வந்து கேரத்துக்கு பச்சை மிளகாயம் போடலாம். அதனால் வந்து என்ன சொல்கிறது, பச்சையாகவே இருக்கிறனாடி நான் வந்து பச்சை மிளகாய் போடல, நைட் சாப்பாடு தானே. ஸோ அதனாடி கேர மாவு நாமன்றது கம்மியாக இங்கால வந்து சம்பலுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ மட்டும் வச்சுக்கேன். அதே நேரம் இங்கால இன்னும் போடுறதான சேர்வையில் எடுத்து வச்சுக்கேன். பார்த்தீங்களா, இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயப்பூ ரொட்டிக்கு சைடிஷாக கொண்டக்கடலை கறியும் கருவேப்பிலை சம்பல்.
கருவேப்பிலை சம்பலுக்கு கருவேப்பிலையை வந்து நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னு சொன்னாலே பட்டன்னு அப்படி போட்டு எடுக்கிறது தான். இதில் வந்து இப்போ கருவேப்பிலையும் உள்ளியெல்லாம் நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். மற்றபடி எல்லாமே பச்சையாக தான் போட்டோம். பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சத்தான இரவு சாப்பாடு. கருவேப்பிலை சம்பளுக்கு வந்து கருவேப்பிலையை வந்து பொரிச்சு வச்சுட்டேன். அடுத்து வந்து கடலைக்கரைக்கு தேவையான மசாலா அரைக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு அடுத்த கட்டமாக நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை மாடிக்கணும். இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வேலை மேலாவது பொரிச்சு எடுக்கணும் பாருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இதுக்கு சேர்த்து போடணும். பார்த்தீங்களா மக்களே, மறந்துட்டேன். ஸ்பெஷல் வந்து எதுனா பார்த்தீங்கன்னா கடலைக்கரைக்கு நல்ல ஒரு புளிச்சுக்காக வந்து மாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அது வதங்கி வந்துட்டு தக்காளி பழம் போடுவேன். வதக்கினதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நிறைக்கணும் பண்ணுறதுக்காக கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்கே போட்டு வதக்கப்போம். சரியான உப்பு, அப்புறம் வந்து தூள் மசாலாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கறிமிளகாய் தூளும் போட்டு இப்போ வதங்கின அதை வதக்குறேன். இப்போ கடலைக்கறிக்கு நாங்கள் மசாலா தயாரிக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஹாய், மறுபடியும் வேலைக்கு நினைக்கிறோம், எங்களுடைய கிச்சனுக்கு நிற்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று தினமும் ஒரு சூப்பரான இரவு சாப்பாடோட உங்களை சந்திக்கிறேன். என்ன அப்பா நிறைய இரவு சாப்பாடோட சந்திக்கிறாங்க. இரவுண்டா சாப்பிடுறதுனா நேற்றும் அப்படிதான் போட்டு என்ன காரணம் இதை சொல்லியே ஆகணும். இப்போ ஒரு நாளும் எங்களோட சுவிசாங்கல் விட்ட வேலை நடக்குது, படி வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ காலையில் இன்றைக்கும் 6 மணிக்கெல்லாம் வலிக்கிட்டு 7 மணிக்கெல்லாம் வலிக்கிட்டு போயாச்சு. போயிட்டு 6 மணி போல தான் வந்தேன். 5:30-6க்கும் வந்தேன். நாங்கள் அங்கேயும் வீடியோ எடுக்கணும், அந்த வீடியோ எடுக்க நிலைமை 2 பேர் தான் போனாங்க. இப்போ அந்த வேலை செய்யணும்ன்றதுக்காண்டி அதை செய்து கொண்டு வீட்டை வந்த பிறகு அப்போ என்ன இரவு சாப்பாட்டு வீடியோவாக பதிவு பண்ணேன். நீங்க போனாடி நானும் வந்து மதிய நேரம் சாப்பிட்றேன். பார்க்குற அன்பர்களுக்கு தெரியும் நான் என்ன செய்யணும், என்ன உள்ள நான் வீடியோ போட்டு வந்தானே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அனுப்பிட்டு தான் சாப்பிட்டேன். சரிதானே, வேலை விட்டா சாப்பிட்டது நீங்கள். இப்போ நாங்கள் வந்து இப்போ இரவில் தான் நாங்கள் வடிவாக சமைச்சு சாப்பிட்றது. இன்றைக்கு வந்து அப்படியா உண்மையாவையா நல்ல ருசியா சாப்பாடு சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்தா. அதே மாதிரி இப்ப இன்றைக்கு நான் என்ன சொன்னதான் வந்தேன். என்ன சேர்ந்தா அப்புறம் நீங்கள் இப்படி மாவை பதமா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு பிடித்த சாப்பாடு. பிடித்த சாப்பாடு விட நீங்க எதற்காக இப்ப பக்கத்துல நிற்கிறாரு சொன்ன அந்த ரொட்டி பிரியாணி. இவர் வந்து சூப்பரா ரொட்டி சொல்றாரு.
ரொட்டி சொல்றதுல நீங்க எக்ஸ்பர்ட். ஏன்னா சூப்பரா சொல்லுவீங்க. கறினா பொறுப்பு இல்ல, கறினாலும் நான் சுட்டுதான் சாப்பிடுவேன். அப்போ அதோட வந்து இன்னைக்கு தான் சிடிஎன் மோனாக்கோ மேன் தான் இந்த ரொட்டி மிஷினை நாங்க வந்து பயன்படுத்த போற ஒரு தருணம். ரொட்டி மிஷின், இப்ப ரொட்டி மிஷின்ல இது நான் நினைக்கிறேன் ரொட்டி மிஷின் இல்ல, இது பூரி செய்யறதுதான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி வராட்டா நாங்க வளமையை வந்து கல்ல சுடுற மாதிரி சுடுவோம். சரிதான். அப்ப நீங்க என்ன சாப்பாடு செய்யணும் உங்களுக்கு தெரியுமா? நீங்க ரொட்டி மாவு மட்டும் பார்த்து சொல்றீங்க. பாக்க தெரியுது, இதுல இருக்கு. அப்ப பாக்க தெரியுதுன்னா சொல்லுங்க பாப்போம். கடலை குழம்பு வைக்க போறீங்க. நீங்க இப்படி வந்து சொல்றதுக்கான இவ்வளவு ஸ்டைலா இவ்வளவு என்ன சொல்ற சத்தா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரொட்டி மாக்கலவே பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்க தான் இன்னும் எனக்கு புகழவன் நினைக்கிறேன் ரொட்டி மாவு வச்சதுக்கு. சரி, அப்ப இந்த ரொட்டி மாவு பாத்தீங்கன்னு சொன்னா நான் 3 மணிக்கு வடிவா பதப்பட்டு கிளச்சிட்டு இது வந்து வெங்காயப்பூ, வெங்காயப்பூ பச்சைக்குள்ள வந்து வெங்காயப்பூவும் கேரட்டுகள் கொஞ்சம் தேங்காய் பூ அப்புறம் வந்து உப்பு சேர்வை எல்லாம் போட்டு வடிவா பாருங்க இப்படி இழுபடுதுன்னு சொல்லிங்க நல்ல பதமா வந்துருக்குது. இப்ப ரொட்டி மா கலவை இருக்குது. இன்றைக்கு இதுக்கு சைடிஷா ஸ்பெஷலா கேரளா ஸ்டைல வந்து கடலைக்கறி வைக்கப்படும். தெரியுமா சமைக்க? அப்ப வந்து கொண்ட கடலை பாருங்க அவிச்சு வச்சிருக்கேன். மற்றது வந்து இந்த கடலைக்கறிக்கு வந்து மசாலா தயாரிச்சுட்டேன். பாருங்க மசாலா எல்லாம் தயாரிச்சுட்டேன். இப்ப முதலே நீங்க வரக்கு முன்னம் பொருட்கள் எல்லாம் காட்டிட்டோம். இப்ப வந்து மசாலா தயாரிச்சோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை வந்து இதுக்கு என்ன சொல்றேன்னா சம்பல் சேர்ப்பேன். கருவேப்பிலை சம்பல் ரொட்டிக்கு சைடிஸா 2 எடுத்து வச்சுக்கோங்க. வந்து கொண்டக்கடலை கறியும் மற்றது வந்து கருவேப்பிலை சம்பல். என்னுடைய வேலை உங்களுடைய வேலை பாத்தீங்கன்னு சொன்னா இந்தாங்க இது சுட்டு தருது. இந்த மாக்கலவையில நல்ல சூப்பரான ரொட்டி சுட்டு தந்தா சரி. நான் சொன்னபடியே கறியும் சம்பலும் பெர்ஃபெக்ட்டா செய்து தருவேன். நான் சொன்ன மாதிரி இதுல பிழைச்சிட்டா அங்கதானே. அது பிரச்சனை செய்யலாம். நீங்க ரொட்டி வேலையை ஆரம்பிங்க, நான் வந்து கறி வேலையை ஆரம்பிக்கிறோம். சரிதானே? கறி வேலைக்கு எல்லாமே செய்து வச்சுட்டு சரி வாங்க பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்ப்பேன் சார். சரிதானே என்ன நடக்குதுண்டு. முதல்ல கொஞ்சம் எடுப்போம். பதமாக தான் இருக்குது. சின்ன எடுக்கோ கொஞ்சம் பெருசா எடுக்கோ? கொஞ்சம் பெருசா ஆடுங்க. நான் உருண்டி என்ன சொல்ல உருட்டி வச்சிருக்கலாம் நம்ம மாவை. இந்த இதாக எடுக்கிறேன். ஆனால் நல்ல இதாக தான் இருக்குதுமா. ஆனால் கொஞ்சம் எண்ணெய் வேணும். எண்ணெய் வேணும். அந்த உருண்டை போடுறதுக்கு மாக்கலவை இதோட நல்லா சமையலை பழகுங்க நீங்கள். சரிதான். நல்லா ரொட்டி சுடுவீங்க நீங்க. அது எனக்கு தெரியும். வடிவாக ரொட்டி சுடுவீங்க. ரொட்டி மாவு எத்தனை ரொட்டி வருதுன்னு பார்ப்போம். பெரிய உருண்டையாக தான் வருது. அங்களும் பார்த்துட்டு சொன்னவர் என்னண்டு என்ன இங்க வெல்டிங் வேலை முடிச்சுட்டு அங்க போய் சமையல் வேலை செய்றீங்க. ஓ பாத்தீங்களா? அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சாப்பிடணும்னா சமைக்கத்தான் வேணும். கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிட இயலாது, ஒத்து வராது. பெரிய பெரிய உருண்டையா இருக்கும் சாரோ சில்லடி. அதான் நான் யோசிக்கிறேன் இவ்வளவு பெரிய பெரிய உருண்டையா இருக்குன்னு. குறைக்கிட்டோம் கொஞ்சம். குறைக்கிறதுக்கு பெரிய வேலை இல்லை. சரி அது சரியா? தப்பு பெரிய பெரிய உருண்டையா செய்யறேன். கைனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு சமையல் பழக ஆளுண்டா. ரொட்டி ரொட்டி இன்னைக்கு ரொட்டி
இன்னைக்கு வெங்காய புரட்டியை சுட்டு அசத்த போற அளவு சரி மொத்தமாக இருக்கு. அட 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 அட. அப்போ 4 6 வந்துட்டேன். எத்தனை வேலை பார்ப்போம். 7 இருக்குதா அதில் 7 8 ஆகும். இதில் சைவராட்டி நான் தட்டில் துட்டு தருவோம் படிவா. அதையும் சொல்றீங்களா? மாப்பதமா வந்திருக்கேன். அதுதான் நீங்க சொல்லணும். சார் இப்படி மாப்பதமா வச்சிருக்கீங்க. ஐயா அப்படியெல்லாம் இல்லை. நீங்க என்னதான் இருந்தாலும் இந்த கேம்ஸ்னா என்ன பொறுத்தவரை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொட்டி சுட்டு நீங்க சொல்றீங்க மாக்கலவையா கூட சரி. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த மாக்கலவை எப்படி குழச்சிட்டீங்க சார்னு சொல்லுவோம். நான் எதிர்பார்த்தேன் இப்படி ரொட்டியை விராட்டி என்ன செய்யலாம், தனியாக கொஞ்சம் ஊற்றி தோசை ஆக்கிடுவோம். அதுக்கு மாக்கலவை சரி வராது. வழுக்கல் தோசை இதுக்கு தானே உங்களோட ஸ்பெஷல். வழுக்கல் தோசைக்கு மாக்கலவை அப்படி இல்லை. ரைட் சரி சார் ரெடி. இப்போ ஒன்று சின்ன நான் வந்துட்டு இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுப்போம். பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையாக இப்போ வந்து நாங்கள் கிட்ட வந்தபடி காட்டப்புறமா நீங்கள் மாக்கலவை வந்து இப்படி அழகாக உருண்டை பிடிச்சிருக்கிறீங்களன்றதை கபடி அதை நிட்டு விடுங்கோ. அதில் எம்எல் உருண்டை பண்ணிட்டு விடுங்கோ. வரலாம் பாப்போம். நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரேக்கே இருக்கிற மாக்க உருண்டைகளை வையுங்கோ, நீட்டாக வையுங்கோ பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ரைட் பாருங்க பாப்போம். அழகாக இருக்குன்னு ரைட் இப்படி பார்ப்போமா? சரியா சார்? ஓமோ நீங்கள் உண்டு வேணும். ஸ்வீட் பவுடர் சில சும்மா துடைக்குதுன்னு புதுசாக பாதிக்கிறதானே. இப்படித்தானோ ஸோ ஜாயின் பண்ணல பொறுங்க வெயிட் பண்ணுங்க. சமத்து வட்டம் வந்துட்டு சுடு போடணும்பா. ரைட்டா திருப்பி வருகா அமர்த்தோம். அமர்த்தினா கொஞ்சம் தான் இன்னும் அமர்த்தினாலும் போயிடும். இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணுங்க சார். ரைட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்போ இந்த லைட் பத்தேல லைட் எரிக்கையில் வேலை செய். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க வேலை செய்யுதுன்னு? நான் கண்டுபிடிப்பேன். அதான் சொல்லுங்க. கண்டுபிடிப்பேன். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. 1 மணி ஆச்சு பிறகு ஒன்று பார்ப்போம். அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம். பக்கம் வெயிட்டாக தான் நினைக்கிறேன் திருப்பி போடுவார். அப்படியே போயிட்டோம். இது எதுக்கு சொல்லுங்க பாப்போம்? ரொட்டி போட சுட்ட ரொட்டியை போடுறதுக்கு. சுட்ட நிப்பாடி தான் போடுறீங்க. வெண்ணையே பூசுறீங்கள நெகிர ஹீட்டிலேயே அப்படியே அப்படியே. அப்புறம் ரொட்டியில தான் நாங்களுடைய வெண்ணையா பூசி வைக்கும். இன்னும் கொஞ்சம் நாங்கள் மாவு எடுத்து இதணும். வேணும் ஒரு 2 ரொட்டி கூட போகுது. சின்ன சுட்டத்தான் சரியா வரும். ஈஸியோ தோசைக்கல் ஈஸியோ? நான் பார்த்து இது இப்போதான் புகை வருது. மக்களே புகை வருது.
நிப்பாட்டினா வேகமாக சொல்லக்கூடாது. இது முதல் தடவை அனுபவம் தான் நம்மளுக்கு. அப்போ இப்படி இன்றைக்கு வந்து அனுபவத்தை பெற்றுடுவோம். இந்த 11 ரொட்டி சுட்டதோடய நல்ல அனுபவம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கட்டன் முகையாக்குறது எல்லாம் பாக்கி இப்படி காட்டு அழகா. இதை நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்லி போட்டுட்டு வந்து அது புறா மிச்சம் செக் பண்ணுங்க ஓகே வந்து. அப்போ அடுத்தது அடுத்து நான் கொஞ்சம் மாவு குறைச்சிருக்கிறேன். கடைஞ்சு விடு. ஓ என்ன மாவை குறைச்சிட்டு அப்படியே நல்ல தட்டே ஆகணும். இது வந்து தடிப்பா இருக்குது. குருவி வருது. என்ன சொல்லுவோம், மா தடிப்பா இருக்குது மாவு. அதனாலே அப்படி இருக்கு. ரெண்டு பக்கம் சூடுதானே. ரொட்டியை சுடுபட்டு வடிவா செக் பண்ணுங்க. 2 ரொட்டியை வந்து இந்த ரொட்டி மிஷினில் வடிவாக சுட்டுட்டீங்க. எல்லா ரொட்டியும் சுட்டா பிறகு சரிதான். உன் அனுபவத்தையும் பார்த்தாச்சு. உங்கள் அனுபவம் இருந்தாலும் நல்ல வடிவாக சொல்கிறீங்களா? ஸோ 2 பக்கம் நல்லா சுடுபடுது பாருங்க. இன்னைக்கு 2 பக்கம் நல்லா சுடுபடுது. வெங்காயம் நல்ல வாசனையாக இருக்கு. கருவேப்பிலை சம்பராச்சாச்சு. அடுத்தது வந்து நாங்கள் பாருங்க வதக்கி வச்சுருக்கதான இந்த கலவையை போட்டு வந்து நாங்கள் மிக்சியில் அடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மசாலா கலவை ஓகே ஓகே அப்படியே மிக்சியோட தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்படியே இருக்கையும் வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பு கலவை கொடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து வச்சுருக்கான கொண்ட கடலையை போடப்போம். வந்து இப்போ அரைவாசிக்கிட்டே நல்லா வேகி வேறத்தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பாலெல்லாம் விடணும். இப்போ இது வந்து மசாலாவே நல்லா அவியட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கான கட்டி பாலை விளப்போம். பார்த்தீங்களா ஓகே. இனிமேல் நாங்கள் மூடப்புறோம். அழகா சுட்டுட்டீங்களா ரொட்டி? நம்மளுக்கு அந்த வேலை செய்கிறீங்க. வாசம் அடிக்கிற கறி கண்ணு கலக்கறி வாசனை. ரொட்டி சுடுறதே இன்றைக்கு கடலக்கறி வாசனை சொல்லுது. நல்லா அது கொதிச்சு கொண்டு கொஞ்சம் பிரட்டலா வரும். பார்த்தீங்களா மசாலா போட்ட வாசனை இந்த மாதிரி தூக்கலாக இருக்குது. மூடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் பிரட்டலா வரும். நாங்கள் ரொட்டி எடுத்து போட்டோம். இன்னும் ஒரு 3 தான் இருக்குது. கடைசியாக முடிஞ்சோன்னு பார்ப்போம். என்ன ஆமாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைக்கறி ரெடி ஆகிட்டுது பாருங்க. நான் ஃபைனலி வந்து அதாவது கருவேப்பிலை போட்டுனான். உண்மைக்குமே நல்லொரு வத்தல் குழம்பா நல்ல சூப்பராக வந்திருக்குது. இது வந்து ரொட்டிக்கு நல்ல ஒரு சைடிஷாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்து இதோட டேஸ்ட்டை சொல்லுவோம்.
கடைசி ரொட்டி போட்டிருக்க. நீங்கள் கடைசி ரொட்டி போடுறீங்க, நான் என்னுடைய கடைசி ரொட்டி போட்டிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் லாஸ்டான 12வது ரொட்டி என்ன 12 ரொட்டி. நீங்கள் கொஞ்சம் மா குடிக்கணும். 12வது ரொட்டியும் சுடுபட்டு முடிக்கும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா சுத்தாச்சு. சுடு 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 சுடு. 12வது ரொட்டி சரி ஆஃப் ஆகிட்டோம். ஆஃப் ஆக்கிட்டேன். முடிஞ்ச ரொட்டி மிஷின் அதை விடுனா சரி. ஓகே, என்ன செய்து வச்சுக்கணும் தரும் ஒரு பாருங்கள். உண்மையாகவே நேற்றைய தினமும் சாப்பாடு சூப்பராகவும், அடுத்தது சத்தாகவும், நல்ல கறி முருங்கைக்காய் கறி, முருங்கைக்கறி மற்றது மீன் பொரியல் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு இப்போ ரொட்டியும் இப்படி தான் பாருங்க, கேரட் எல்லாம் போட்டிருக்கிறோம். கேரட் வெங்காயம், கேரட் அடுத்து வெங்காயப்பு போட்டிருக்கிறாங்க. அடுத்தது கடலைக்காய், இந்த கத்திரிக்காய் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கு, ஒரு நல்ல தடிப்பா இருக்கு. கடலைக்காய் மசாலா, சாம்பல், கருவேப்பிலை சம்பல், கருவேப்பிலையும் தேங்காய்ப்பும் போட்டிருக்கீங்க. தேங்காய் சம்பல் தேங்காய் போடுறதான். இந்த இவ்வளவு ரொட்டியும் சுட்டு வச்சாச்சு. என்னுடைய வேலை முடிஞ்சது. ரொட்டி சுட்டு தந்துட்டேன். சரிதானே? சூப்பரான இரவு சாப்பாடு. உண்மையாகவே தோசைக்கல்லில் ரொட்டி சார்பை சுட விட்டுருந்தா இப்படி வட்ட மாதிரிலாம் சுட்டுக்க மாட்டேன். அது வேறு மாதிரி வந்துருக்கும். இது அந்த ஒரே சைஸில் இருக்கு. அந்த கிணம்புக்கு ஆளும் மொத்தமாக இல்லை. ஓகே, வாய் ஊறுது என்னுடைய கடலைக்கடையை பார்த்தோன்னு. ஓகே பாருங்க, நான் வந்து பிளேட்டோட ரெடியா இருக்கேன். அப்படியே வந்து எப்பவுமே போல அப்படியே சாப்பாடு அரைக்க காட்டுவாங்க. இப்போ ரொட்டி அப்படியே கேரளா ஸ்டைலில் வச்சதான கொண்டக்கடலை கறி, அப்புறம் வந்து கருவேப்பிலை சம்பல். இங்கால வந்து பிளேட்டு ரெடியாக இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சூப்பரான ஒரு இரவு சாப்பாடு இதுதான். ஓகே, இப்போ அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. அதே நேரம் பார்க்கவும் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டின்னர். ஓகே, இப்போ சாப்பிட தயார். நான் சுட ரொட்டியா ஃபர்ஸ்ட் கறி சாப்பிட்றேன். இருக்கா போதும் போதும். சம்பல், நெக்ஸ்ட் சம்பல் கலர்ஃபுல்லாக இருக்கு. நம்ம பார்க்க அப்படியே சிவப்பு பச்சை ரொட்டி அப்படியே மடிச்சு வைக்கும். சொல்லாமே தான் சொல்லுவேன். மடிச்சு ஒரு ரொட்டி வைக்கிறேன், நீங்கள் அப்புறம் எடுத்து சாப்பிடணும். ஓகே, சாருடைய சாப்பாடு இப்போ ஒரு ரொட்டி தான் வச்சிருக்கிறேன். அவங்க சாப்பிட்டு முடிய இதில் இருக்குது. கொண்டற ரொட்டி ரொட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிடுங்க இதில் உட்கார்ந்து. ஓகே, பாய் பாய். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சாப்பிட தயார். ஓகே, எதுக்காக நான் முதல்ல அதை சாப்பிடணும்னா ரொட்டி வந்து சுட சுட சாப்பிடணும். மற்றது வந்து சரியாக என்னுடைய சாப்பாடு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 8 மணி ஆகிடுச்சு. ஓகே, முதல்ல வந்து இந்த கடலைக்கறிலாம் சாப்பிடணும். என்ன டேஸ்ட் அப்பாப்பா. அது என்ன ஒரு டேஸ்ட்னு சொன்னால் அது தக்காளி பழமே இந்த ஒரு கறிக்கு போட்டான்னு டேஸ்ட். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மாங்காயம் வந்து வதக்கி போட்டு அப்படியே போட்டு தான் உண்மைக்குமே அது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது. நல்ல ஒரு வதக்க குழம்பு. ஆமாம், பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன நான் ரொட்டிக்கு தான் சைடிஷாக கருண்டக்கடலை கறி வச்சேன்னா, ஆனால் வந்து புட்டோடையும் சாப்பிடுவேன். என்னை பொறுத்தவரை புட்டில் விட வந்து ரொட்டிக்கு சாப்பிட இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்குது. கருவேப்பிலை சம்பல் நல்ல சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை சம்பளம் சொன்னால் சீரகம் போட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாயே போடையில்
உண்மைக்குமே என்ன சொல்கிறது, கருவேப்பிலையை தூக்கி அதாவது தூக்கி வீசுகிற ஆட்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க. தேங்காய் போட்டு அது சின்ன சீரகம், பச்சையாக வெங்காயம் போடணும், கருவேப்பிலையை கொஞ்சம் பொரிச்சு எடுக்கணும். அப்படியே தேசி புளியும் விழுடு உண்மைக்குமே சம்பளம் செய்ய சாப்பிட்டு பாருங்க, இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை சத்தம் வந்து நன்றே இருக்கும். மற்றது வந்து கண்டிப்பாக அந்த ரொட்டி மிஷின் சொல்லி ஆகணும். பாருங்க நல்ல சூப்பராக நம்மளோட ரொட்டி வடிவாக சுட்டுறதுக்கு முதல் அனுபவமாக இருந்தாலும் சுவாஸ் வந்து சுட்டது நல்ல ஒரு நேர்த்தியாக வந்திருக்குது. இது வந்து சிடிஎன், அதாவது சிடிஎன் மோனா குக்கிங் மேனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னேன்னு சொல்கிறோம். அம்மா அதுக்கு தந்தனாலே நாங்கள் வந்து சுட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது வந்து இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு டின்னர் உண்டு. உண்மைக்குமே எங்களுக்கு நல்ல சத்தான டின்னர். இப்போ நான் அந்த வீடியோ முடிச்சு கொண்டு அதுக்கப்புறமா வந்து சத்தம் போடாமல் இருந்து வடிவாக சாப்பிட போகணும், என்ஜாய் பண்ணி. ஓகே மக்களே, அப்படி இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கால பாருங்கோல இந்த என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்கன்னு சொன்னால் பனம்பழம் எடுத்து வச்சுருக்கிறோம். நாளைய தினம் வந்து எங்களோட சண்டே ஸ்பெஷலாக வந்து நாங்கள் பனங்காய் பணியாரம் சுட போகிறோம். பாருங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இதுதான் பின்னேரம் போல் அது வந்து இந்த காணிக்க தொப்பண்டு விழுந்தாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷான பனம்பழங்கள் நாளையிலே நாங்கள் சுட போகிறோம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களோட இந்த விடையில் நான் உங்கள் சாரு. பாய்.